चपरासी से कह देना सब फाइल अंदर लाने को। ओके सर। இங்க டெலிகேட்ஸ்ல பல பேர் தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கிறதுனால நான் தமிழ்லயே சொல்றேன். நான் ஒரு புது ப்ராஜெக்ட் பிளான் பண்ணிருக்கேன். அத பத்தி உங்க அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கத்தான் இந்த மீட்டிங். ப்ராஜெக்ட் நல்லா இருந்தா அத பத்தி எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க. இது வேணுமா வேண்டாமாங்கிற குழப்பத்தில் நான் இருக்கேன். இத பத்தின விவரங்கள்லாம் இந்த ஃபைல்ல இருக்கு. முதல்ல ஃபைலை படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் பாஸ் இட் ஆன். நான் மிஸ்டர் ராமநாதனோட பொண்ணு கஸ்தூரிய கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். என்னோட இந்த முடிவுல குறையோ தவறோ இருந்தா நீங்க சொல்லலாம். நாங்க எப்படி சொல்றது சார்? இது உங்க பர்சனல் மேட்டர். இத பத்தி நீங்க தான் முடிவெடுக்கணும். What do you mean? உங்க பொண்ணுக்கும் விருப்பம் இருந்தா கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே சார்? என் பொண்ணுக்கா கல்யாணமா? என்ன சொல்றீங்க சார்? ஃபைல்ல ஃபைல்? நான்சென்ஸ். ஹலோ அங்கிள், மீட்டிங்லயே என்னுடைய விஷயத்தை பத்தி ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த முடிவை தெரிஞ்சுக்கிறதுக்கு நானே சீக்கிரம் வரேன். வெளியே ஒரு கழுதை நிக்கிறானே, அவனை உள்ள வர சொல்லு. அங்கிள், என்ன நீ விடுறதா இல்லையா? அது எப்படி சார் விட முடியும்? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சே. ஓகே சொல்லுங்க, விட்டுறேன். என்னையும் என் பொண்ணையும் நீ அவமானப்படுத்திருந்தா கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தள்ளிடுவேன். சார், நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. தற்சமயம் இந்த லவ் மேட்டர் நம்ம 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். சப்போஸ் என்ன தூக்கி உள்ள தள்ளிட்டீங்கன்னு வைங்க, அப்புறம் இந்த ஊருக்கே தெரிஞ்சு போயிடும். நீங்க என்ன உள்ள தள்ள மட்டும் என்ன சார், என்னால வெளியே வர முடியாதா? வெளியே வந்த உடனே நேரா இதே கேட்ல வந்து நிப்பேன். மறுபடியும் தூக்கி உள்ள போடுவீங்க. மறுபடியும் வெளியே வருவேன், இதே கேட்ல வந்து நிப்பேன். அப்புறம் கேட்ல இருந்து ஜெயில், ஜெயில இருந்து கேட், கேட்ல இருந்து ஜெயில், ஜெயில இருந்து கேட், கேட் டு ஜெயில், ஜெயில் டு கேட், கேட் டு ஜெயில், ஜெயில் டு கேட். அது நான் நிறுத்த முடியாது சார். இது என்னோட லைஃப் மேட்டர். நான் இந்த காதல் விஷயத்துல ரொம்ப உறுதியானவன். உங்க பொண்ணு என்ன கேட்டு பாருங்க. நீ மட்டும் உறுதியா இருந்தா என்ன பிரயோஜனம்? என் பொண்ணுக்கு உன் மேல விருப்பம் இருக்கணுமே. உன்னை பிடிச்சிருக்குன்னு அவ என்கிட்ட சொல்லட்டும், அப்புறம் பார்க்கலாம். இந்த பார்க்கலாம்ல ஒத்துக்க முடியாது. ஓகே சொல்லணும். சரி ஓகேன்னே வச்சுக்க. போய் போய் சுத்த போய். அப்பா அப்படி சொல்லிருக்கவே மாட்டாரு. ஏய், உன்னை கேட்டா உன் அப்பனை போய் கேளுன்ற, உன் அப்பனை கேட்டா உன்னை போய் கேளுன்றாரு. 2 பேரும் உருட்டி விளையாடுற பந்து நினைச்சுக்கலாம். என்ன இதே மாதிரி மாறி மாறி விளையாடிட்டு இருந்தீங்க, அப்புறம் என் சுயரூபத்தை காட்டிடுவேன். என்ன பண்ணுவ? பண்ணி காட்டுவேன். காட்டு பார்க்கலாம். உன் வாயாலேயே நீ என்ன லவ் பண்ற நான் சொல்ல வைக்கிறேன். பாரு பார்க்கலாம். பாருடி. ப்ளீஸ் வெயிட் வெயிட், இருங்க, பொறுமையா இருங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இங்க பாட வரல. என்னால பாட முடியாது. வாழ்க்கையில எல்லாரும் செய்யற தப்ப நானும் பண்ணிட்டேன். ஒரு பொண்ணை தெரியாதனமா காதல் பண்ணிட்டேன். ஆனா என்னுடைய காதல் பூத்து காய்க்கிறதுக்குள்ள அப்படியே வெம்பி போச்சு. அதனால இப்ப நான் இருக்கிற மூட்ல உங்களெல்லாம் சந்தோஷப்படுத்துற மாதிரி பாட முடியாது. அப்படியே நான் பாடினாலும் ஒரு சோக பாட்டை தான் பாட முடியும். அது உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. அதனால நான் பாடல. இவ்வளவு கெஞ்சுறீங்களே, சரி நான் பாடுறேன். ஆனா நொந்து போன என் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கணும். நான் காதலிக்கிற பொண்ணு இந்த கூட்டத்துல எங்கேயோ மறைஞ்சிருக்கு. அவ இங்க என் கிட்ட வந்து என்ன பாட சொல்லணும். அது மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அது உங்களுக்கு தேவையில்லை. இப்போ நான் லைட்ஸ் ஆஃப் பண்ணுவேன். 10 எண்றதுக்குள்ள யாருக்கும் தெரியாம அந்த பொண்ணு இங்க வந்து என் காதுல பாட சொல்லிட்டு உடனே போயிடலாம். அது வரைக்கும் லைட்ஸ் ஆஃப் ஆயிருக்கும், ஆன் பண்ண மாட்டேன். ஓகே? ஓகே ஓகே.
ஓகே 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 1 2 3 4 5 6 7 வந்துட்டு பாடுற கழுத. லைட்ஸ் ஆன். There she is. ஏய் எங்க ஓடுற? ஏய் இவ கிட்ட கேளுங்க. இவ இதயத்துக்கிட்ட கேளுங்க. இவ மனசுக்கிட்ட கேளுங்க. அதோ வானத்துல தெரியுற அந்த நட்சத்திரத்துக்கிட்ட கேளுங்க. பூக்கள் கிட்ட கேளுங்க. வீட்டு வேலைக்காரி கிட்ட கேளுங்க. நான் எப்ப போனாலும் லொல்லுன்னு குலைக்கிற இவங்க வீட்டு நாய் கிட்ட கேளுங்க. ஏன் உங்க அப்பா கிட்டே கேளுங்களேன், இவ என்ன லவ் பண்றாளா இல்லையான்னு. Yes, I love this idiot. I love this lovable idiot. ஹலோ, எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? யாரை பிடிக்கிறதுக்காக போராட்டத்துக்கு போற? மக்கு இன்னும் 10 நாளைக்கு உன்னை பார்க்க போறது இல்ல. இனிமேதான் போராட்டமே நடக்க போகுது. இந்த மனசு இருக்கே மனசு, அது இங்கே இருந்து உன்னையே பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுது. ஆனா இந்த உடம்பு உன்னை விட்டு தூரம் போக போகுது. இந்த மனசுக்கு உடம்புக்கு நடக்க போற போராட்டம் தான் 3வது உலக போர். அப்படின்னா 10 நாள் உன்னை பார்க்கவே முடியாதா? டியூப்லைட், இவ்வளவு நேரம் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? 10 நாள்ல கேம்ப் முடிஞ்ச உடனே உன்னை பார்க்கறதுக்கு நானே தேடி வருவேன். சீக்கிரமா வரலனா என்ன பார்க்கவே முடியாது. ஏன், எங்க போற? யாரும் பார்க்க முடியாத ஒரு இடத்துக்கு போயிடுவேன். அப்பா, ஒரு வழியா தொல்லை விட்டதுன்னு வேற ஒரு பொண்ணை சந்தோஷமா தேடிடுவேன். அதான் நடக்காது. நீங்க எந்த பொண்ணை பார்த்தாலும் அந்த பொண்ணு உருவத்துல எல்லாம் உங்களை வந்து தொல்லை கொடுத்துட்டே இருப்பேன். சரி சரி, பயமுத்தாத. நான் அங்கிருந்து சீக்கிரம் வந்துடுறேன். அம்மா, உனக்கு அங்கிருந்து என்ன வேணும் சொல்லு. சரி, ஒரு மஞ்சள் கயிறு, பூ மாலை, குத்து விளக்கு, ஒரு பட்டு புடவை, கொஞ்சம் மல்லிகைப்பூ, கை நிறைய வளையல். ஏதான ஒண்ணு தானே கேட்க சொன்னேன். சரி, இதெல்லாம் எதுக்கு? இனிமேலும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஐயோ, ஏன்? கல்யாணத்துக்கு. ब्रेक सही बनपा। क्या साहब? अरे ब्रेक ठीक नहीं है, ठीक करो, मैं अभी आता। अच्छा साहब। அனுகுண்டு, how are you? எப்ப வந்த? இப்பதான் நீ கேட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியா? இது பாரு, நீ உடனே புறப்பட்டு நம்ம காலேஜ் பக்கத்துல இருக்குல்ல டெலிபோன் பூத், அங்க வந்துரு. இப்ப எப்படி வர முடியும்? இது எப்படி வர முடியுமா? இது பாரு, நீ மட்டும் இங்க பார்க்க வரல, இன்னும் 10 நாளைக்கு என்ன பார்க்கவே முடியாது. விளையாடாத மனோ. நான் விளையாடலமா, ரொம்ப சீரியஸா சொல்றேன். உள்ளூர்ல இருந்துகிட்டே 10 நாளைக்கு உன்னை பார்க்க மாட்டேன். ஐயோ, அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியுமே. கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேனே. 1 2 3. என்ன நீ விளையாடுறியா? 100 எண்றதுக்குள்ள நான் எப்படி வர முடியும்? 4 5 6. ஓகே, நான் வர்றேன். Break, take me! Break, take me!